முதல் டெஸ்ட் ஜெயிச்சதான் பங்களாதேஷ். இனிமே நாங்க தான் கிங்குன்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஆண்ட பரம்பரை ஆஸ்திரேலியா சும்மா விட்டுருவாங்களா? இந்த ஓஜி ஸ்பேக்கடி ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச 2 நாள்ல முடிச்சு விட்டாங்க. 2 நாள்னு கூட சொல்ல முடியாது, 1.5 நாள்ல முடிச்சிட்டாங்க. பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாரு. ஆதிடா, காசிமேடு ஆதி சொல்லிவிடு. இரண்டாவது டெஸ்ட்ல ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. முதல்ல பேட்டிங்க தொடங்கின பங்களாதேஷுக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி. மிச்சல் ஸ்டார்க்கு ஒரே ஆளு போட்டு பொழந்து எடுத்துட்டாப்ல பங்களாதேஷ் பேட்டர்ஸ. வெறும் 64 ரன்னுக்கு பங்களாதேஷ் ஆல் அவுட். ஒருத்தர் கூட 20 ரன்னா கூட தாண்டல. பங்களாதேஷுக்கு சொரிப்புல் இஸ்லாம் ஒரு பவுலர் 14 ரன் அடிச்சாரு. அதுதான் ஹையஸ்ட் ரன்னே. அப்படின்னா பங்களாதேஷோட பேட்டிங்க பாத்துக்கோங்க எந்த லட்சணத்துல இருந்திருக்கும்னு. மிச்சல் ஸ்டார்க்கு 12 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 6 விக்கெட் சாய்த்துட்டாரு. பேட் கமின்ஸ் 3 விக்கெட்டு, ஹசல்வுட் 1 விக்கெட்டு. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்க வந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் பெருசா அமையலைங்க. கேமரான் கிரீன் 67 ரன்னு, ஸ்டீவன் ஸ்மித் 42, நாதன் லியான் 32. அவ்வளவுதான், அவங்களும் 210க்கெல்லாம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பங்களாதேஷ் பவுலர் சொரிப்புல் இஸ்லாம் 7 விக்கெட் போட்டு ஆஸ்திரேலியாவை 210க்கெல்லாம் மடக்கிட்டாரு. இருந்தாலும் ஆஸ்திரேலியா 146 ரன்னு லீடு வச்சிருந்தாங்க. இந்த ரன்னே எங்களுக்கு போதும்டா, அடுத்த இன்னிங்ஸ்ல நாங்க ஆட மாட்டோம்னு பந்து வீச மறுபடி வந்தாரு மிச்சல் ஸ்டார்க்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் பங்களாதேஷ் பேட்டர்ஸ் சோபிக்கல. இந்த இன்னிங்ஸ்ல அடிச்சு நொறுக்கிடுவாங்க. எப்படி கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் 95 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட்டு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. மீண்டும் மிச்சல் ஸ்டார்க்கு மிரட்டி விட்டாரு. மிச்சல் ஸ்டார்க்கு 4 விக்கெட்டு, பேட் கமின்ஸ் 3 விக்கெட்டு, நாதன் லியான் 3 விக்கெட்டு. இதனால ஆஸ்திரேலிய அணி இன்னிங்ஸ் மற்றும் 51 ரன் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றாங்க. இதுல என்ன சோகம்னா பங்களாதேஷ் 2 இன்னிங்ஸ் சேர்த்து கூட அந்த 210 ஸ்கோரை அடிக்க முடியலையே. ஒரு மேட்சை ஜெயிச்சுட்டு என்ன குதிடா குதிச்சிங்க, உங்களுக்கு வேணும்டா.